Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Welcome to our channel, all is well my dear. Alhamdulillah. குரானுடைய வழியில் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா ஈருலகிலையுமே ஒளிமிக்க வாழ்க்கை நமக்கு நிச்சயம் கிடைக்குங்கிறத பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி எபிசோட் 2. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வசனம், அல்லாஹ் நமக்கு சக்திக்கு மீறிய சுமையை வழங்குவதில்லை. இது அல்லாஹ் சூரா பக்கரால 286 286வது வசனத்தில் சொல்கிறான். வாழ்க்கையோட சில நாட்கள் நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். சில நேரத்தில் நம்ம மனசுக்குள்ளேயே, யா அல்லாஹ் இந்த சோதனை என்னால் தாங்க முடியலை அப்படின்னு நினச்சிருப்போம். அது உடல்நல பிரச்சனையாக இருக்கட்டும், பொருளாதார நெருக்கடியாக இருக்கட்டும், குடும்ப சிக்கல்களாக இருக்கட்டும், நமக்கு வேலை இழக்கிறதாகட்டும், நெருங்கியவங்களோட இழப்பாகட்டும், இது எல்லாமே மனித வாழ்க்கையோட ஒரு பகுதி தான். ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு அழகான வசனத்தை அல்லாஹ் குரான்ல அருளியிருக்கான். இன்று அந்த வசனத்தை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். அந்த குரான் வசனம் என்னன்னு பார்ப்போமா? அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அதன் சக்திக்கு மீறி பொறுப்பை சுமத்துவதில்லை. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி சூரா பக்கரால 286வது வசனம். இந்த வசனத்தோட பொருள் என்ன? இந்த வசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அல்லாஹ் நம்மளை படைச்சவன், நம்மளோட பலத்தையும் பலவீனத்தையும் நம்மை விட நல்லா தெரிஞ்சவன். அதனால தான் நம்மளால் தாங்க முடியாத ஒரு சோதனையை அவன் நமக்கு கொடுக்க மாட்டான். நம்ம சோதனையை பார்க்குறோம், ஆனால் அல்லாஹ் அதோட முடிவை பார்க்குறான். நம்ம வலியை உணர்றோம், ஆனால் அந்த வலியோட பின்னால் இருக்கக்கூடிய நன்மையை அல்லாஹ் அறிவான். ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான்? பலரும் கேட்பாங்க, நான் தொழறேன், துவா செய்கிறேன், அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளோ சோதனை? இதற்கான பதிலை குரான்ல அல்லாஹ் பல இடங்களில் நமக்கு கற்றுத்தரான். சோதனைங்கிறது அல்லாஹ் நம்ம வெறுக்கிறான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இல்லை. அது நம்மளுடைய ஈமானை உயர்த்துவதற்காகவும், நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவும், நம்ம அல்லாஹ்ட்ட அதிகம் நெருங்குவதற்காகவும் மட்டுமே தான் நமக்கு சோதனைகள் வரலாம். இது என்றைக்குமே நீங்கள் மறந்துடக்கூடாது. சரி, வாழ்க்கையில் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஒரு மாணவன் தேர்வு எழுதுகிறான். தேர்வு இல்லாமல் அடுத்த வகுப்புக்கு செல்ல முடியுமா? முடியாது தானே. அதே மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கையும் ஒரு தேர்வு தான். ஒவ்வொருவருக்கும் கேள்வித்தாள்ங்கிறது வேறு வேறு. அதாவது எக்ஸாம் பேப்பர், கொஷின் பேப்பர் வேறு வேறு. ஒருவருக்கு உடல் நலம், மற்றவங்களுக்கு செல்வம், மற்றவங்களுக்கு வறுமை, மற்றவங்களுக்கு குடும்பம். ஆனால் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் அவங்களால தாங்கக்கூடிய அளவில் தான் சோதனையை வழங்குறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளை சோதிக்கிறது எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? முதல்ல தொழுகையை விடக்கூடாது. சிரமம் வந்தால் தான் பலர் தொழுகையே விட்டுடுறாங்க. ஆனால் ஒரு மாமீனோட முதல் அடைக்கலங்கிறது அல்லாஹ் தான். ரெண்டாவது, துவா செய்யணும். துவாங்கிறது என்ன? பலவீனத்தோட அடையாளம் இல்லை, அது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதற்கான அடையாளம். நம்ம அல்லாஹ் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் துவா செய்கிறது. மூணாவது விஷயம், பொறுமையாக இருக்கணும். பொறுமைங்கிறது காத்திருக்கிறது மட்டும் இல்லை, அல்லாஹ்வோட முடிவை நம்பி வாழ்கிறது தான் உண்மையான பொறுமை. நாலாவது விஷயம், நம்பிக்கை இழக்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் அலறீங்க அப்படிங்கிறதுனால நாளைக்கு அல்லாஹ் உங்களை சிரிக்க வைக்கலாம். இன்றைக்கி கதவுகள் மூடப்பட்டு இருந்தாலும் நாளைக்கு அல்லாஹ் நீங்கள் நினைக்காத கதவுகளை திறக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய இந்த சோதனை 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையை மாற்றிய மிகப்பெரிய அருளாக கூட இருக்கலாம். அதனால் இன்றைக்கி புரியாத ஒரு விஷயம் நாளைக்கு அல்லாஹ்வோட அழகான திட்டம் அப்படிங்கிறத நீங்கள் உணரலாம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு சோதனையின் போதும் ஒரு நிமிஷம் நம்ம அமைதியாக உட்காரணும். உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் உங்களுக்கு உதவிய 3 விஷயத்தை நல்லா நினச்சி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நீங்கள் மனதார சொல்லுங்கள். யா அல்லாஹ், எங்கள் இதயங்களுக்கு அமைதியை வழங்குவாயாக, எங்கள் சோதனைகளை எளிதாக்குவாயாக, நம்பிக்கை இழக்காமல் வாழும் உறுதியை எங்களுக்கு அருள்வாயாக, எங்கள் குடும்பங்களை பாதுகாப்பாயாக, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உனக்கு நெருக்கமான அடியார்களாக ஆக்குவாயாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தொடரில் வரக்கூடிய ஒவ்வொரு குரான் வசனத்தையும் எளிய தமிழில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய வகையில் அதை நம்மளோட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.